கைஸ். நாங்கள் வந்து வள்ளியம், எங்கள் ஊர் சொந்த ஊர் வள்ளியம். நாங்கள் எல்லாம் வந்து இந்த ஊருக்கு தீமிதி திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். இவங்க தான் ஊருக்கு சொந்தக்காரவங்க. இவங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு தான் நாங்கள் எல்லாமே. நான் வந்து என்னோடய ஒய்ஃப் இவங்க பாருங்க. இவங்க பேர் கற்பகம், அவங்க ஃப்ரெண்டு சத்யா. இவர் வந்து அக்காவோட பையன் நவீன். இவர் வந்து அக்காவோட தம்பி குட்டி. பேர் தான் குட்டி. ஆள் பார்த்தீங்கன்னா மேலே மரத்தை முட்டுற அளவு இருக்காரு. அதனால கொஞ்சம் கீழே குனிஞ்சு நிற்கிறாரு. பார்த்துக்கோங்க. தீமிதி திருவிழாக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். பாய். நவீனோட ஃப்ரெண்டு சத்யா, சரிங்களா? அவங்க ஃப்ரெண்டு கற்பகவல்லி. அவங்க ஃப்ரெண்டு கற்பகவல்லி. இவன் நவியோட ஃப்ரெண்டு. ஆனால் அவன் சின்னவன், ஆனால் எம்மட்டு வயிறாக இருக்காம இருக்கு. இவன் வளராதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. ஆமாம், இவர் தான் எங்கள் ஊர் ஐஸ்கார அண்ணன். அண்ணா ஹாய் சொல்லுங்க. ஆமாம், இவர் இங்கே ரெகுலராக வர்றான்னா இவர் எங்கே பார்த்தாலும் ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? ஆமாம், சத்யா வீட்டுக்காருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லுங்க. கற்பகவல்லி ஹாய். சத்யா வீட்டுக்காரங்கள ஹாய் சொல்லியாச்சு. சாமி வரப்போகுதுங்க, ஆற்றுக்கு போயிருக்கிறாங்க. வெயிட்டிங்கில் இருக்கிறோம். வந்தால் தீமிதி பார்த்துட்டு நைட்டு பாட்டு கேட்டுருக்கியா? ஆமாங்க, ஆர்கெஸ்ட்ரா நைட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு இவ்வளோலே ஆடுவாளுங்களா? அவ்வளோதான் மக்களே. நிறைய நண்பர்கள்லாம் காணும் பாருங்க. எது வேணாம் தரேன் பாருங்க. சுத்துப்பட்டு கிராமத்துலேருந்து எல்லாருமே அந்த திரௌபதி அம்மனுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களை மட்டும் தனியாக ஒதுக்கி விட்டாங்க. இல்லைங்க, யாரும் ஒதுக்கல. ஒரே வெயிலாக இருக்குன்னு வந்து ஓரமாக நிற்கிறோம். அந்த அனல், நெருப்போட அனல், அதனால ஓரமாக நிற்கிறோம். அவ்வளோதான் மக்களே. பாய் சொல்லுமா. நைனே பாய் சொல்லு. பாய்.